அடே விசு, வா 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 வா. என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம? ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் ஒரு முக்கியமான வேலை, அதுக்கு வந்தப்போ அப்படியே இங்கேயும் வந்தேன். துளசி குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி நான் நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா. அம்மா பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கு என்ன அமக்களமா சுகமா இருந்தது. பஸ்ல ஏறி உட்காந்தேன், வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஊர் வந்துருச்சுன்னு. அம்மா இது என்ன கை நிறைய மூட்டையோட வந்திருக்க? இதுவா, இது நம்ம ஊர் புளி. சாப்பிட்டா பிரமாதமான டேஸ்டா இருக்கும். உங்களுக்காகவே ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்தேன். இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான், அதுக்காக ஒரு வருஷத்துக்காக கொண்டு வருவாங்க. உனக்கு எதுக்கு இந்த சிரமம் எல்லாம்? எனக்கு என்ன சிரமம்? அங்க பஸ்ல ஏத்தனே, இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டான். இங்க வீட்டுக்குள்ளேயும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எடுத்துட்டு போறாங்க. இதுல என்ன கஷ்டம்? பாரதி, யார் வந்திருக்காங்க பாரு, வா. அடடே, என்னண்ணே சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏய் வாண்டு, என்ன ஒரு ஃபோன் பண்ணலாம்ல? ஒன்றும் இல்லம்மா, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருந்தது, அதுக்காக வந்தேன். சரி, அப்படியே உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னண்ணே ஒரு ஃபோன் பண்ணிருந்தா வண்டியாவது அனுப்பியிருப்பான்ல. அதனால என்னம்மா, பரவாயில்ல. இந்தா, அது மட்டும் இல்ல பாரு, நம்ம தோட்டத்து புளி உனக்காக தான் பாரு என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு. அது சரி, நின்னுட்டே பேசிட்டு இருக்க, வாங்க உட்கார்ந்து பேசு. உள்ள போ. அப்புறம் வா உட்கார். பாடா. ஆமா, ஊர்ல என்ன விசேஷம்? விசேஷம் என்ன பெரிய விசேஷம்? நீங்க திருவிழாவுக்கு வந்தது தான் விசேஷம். ஆனா என்ன ஒண்ணு, அந்த திருவிழா முழுசா நடந்தாலும் முடிவுல இப்படி நடந்து போச்சேங்கிறது தான் என் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த ராஜேஸ்வரி செத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு உங்க மேலேயே குற்றம் சுமத்தி உங்களை அவமானப்படுத்தின அந்த ஊர் ஜனங்க இன்னைக்கு அந்த கொலைக்கு காரணம் சுந்தரலிங்கம் தான் ஆதாரத்தோட பேப்பர்ல வந்த உடனே உங்களை எப்படி பார்க்கறது, உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு பயந்துகிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து கதறாங்க. வாங்கடா, அவர் பெரிய மனுஷன், உங்களை எல்லாம் அவர் பொருட்டாவே மதிக்கல, உங்க மன்னிப்பும் அவருக்கு தேவையில்லை, போங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சரி விடு, அவங்க தலைவிதி. அப்புறம் நம்ம ஊர் மணியக்காரர் இருக்காருல்ல, அவர் கேஸ் விஷயமா இங்க கோர்ட்ல வந்து சில விவரங்களை விசாரிக்க வேண்டியிருந்தது. சரி, நான் போயிட்டு வந்துடுறாமான்னு சொன்னா, துளசி நான் மட்டும் அங்க தனியா இருக்கணுமா, நானும் உங்க கூட தான்ப்பா வருவேன் அப்படின்னு என் கூடவே வந்துட்டான். என்ன அவளை அங்க நீ தனியா விட்டு வருவியா? நல்ல கதையா இருக்க. அது மட்டும் இல்ல, அவளுக்கு உங்களை, அவ அத்தைய எல்லாரையும் உடனடியா பார்க்கணும்னு ஒரு ஆசை, அதனால வந்திருக்கா. நிஜமாவே என்ன பார்க்க தான் வந்தியா? ஆமாத்த. அத்தைங்கிற உறவை நிரந்தரமாக்கத்தானே இங்க வந்திருக்க. இருக்காதா பெண்ண, அவளுக்கு எங்க மேல அவ்வளவு பாசம். அது மட்டும் இல்லாம நீங்கெல்லாம் இத்தனை பேர் இங்க இருக்கும்போது என் பொண்ணை பத்தி நான் எதுக்காக கவலை பண்ண சொல்லுங்க. இங்க பாரு, எல்லாம் நேரங்காலம் கூடி வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது பாரு, ஊர்ல இருந்து வந்திருக்க, முதல்ல குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுவோம். எழுந்துரு. அண்ணே உள்ள வாங்கண்ணே, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாரு, ஸ்பெஷலா கவனிக்கிற உன்ன போ. ஏம்மா பாரதி, மாப்பிள்ளையோட விஷயம் எந்த லெவல்ல இருக்கு? என்ன விஷயம், எதை கேக்குறீங்க? அதாம்மா, கொடைக்கானல்ல கூட யாரோ ஒரு பொண்ணு காணாம போனதா பேப்பர்ல கூட வந்துச்சே. அண்ணே, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லைண்ணே. அந்த பொண்ணு அவர் கூட பிசினஸ்ல ஒத்தாசையா இருந்த பொண்ணு. கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க ஏதோ வியாபார விஷயமா. திடீர்னு அங்கிருந்து இவர் ஊருக்கு கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து காணோமா. அதனால இவர் ஏதோ என்கொயரின்னு போலீஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவர் எதுவும் பயப்பட வேண்டாம்னு என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாருண்ணே. மற்றபடி வேற எதுவும் இல்லையம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதான். என்னண்ணே, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதா? எந்த தப்பு தண்டாக்கும் என் வீட்டுக்காரர் போக மாட்டார். அண்ணே, நீங்க காஃபி குடிங்க, குளிங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு சுட சுட டிஃபன் ரெடி பண்றேன். சரி. சுதா, ஒரு நிமிஷம் நில்லு. எங்க அவசரமா பேக்ல எடுத்துட்டு கிளம்புற? மேனேஜர் சார் வீட்டுக்கு. மேனேஜர் வீட்டுக்கா? ஏன்? எங்க அப்பா ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ரூபாயை மேனேஜர் சாரே தரேன்னு சொல்லிட்டாரு. என்னை கூட்டிட்டு போறதுக்காக அவரே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. அந்த ஆளு கஞ்சனாச்சே, எப்படி பணம் கொடுக்க போறான் இவன்? ஒன்னும் புரியலையே. ஏதாவது திட்டம் போட்டு கூப்பிட்டுருக்கானா? வா, இதுதான் என் வீடு.
உட்காருமா. இல்ல சார் பரவாயில்ல. உட்கார் சுதா. பரவாயில்ல சார். இந்த மரியாதையெல்லாம் ஆஃபீஸில் தான். எப்போ நீ என் வீட்டுக்கு வந்தியோ நாம் 2 பேரும் ஒன்று தான். ஃப்ரீயா இரு சுதா. இது உன் வீடு மாதிரி. உட்காரு. தட்ஸ் குட். முதல்ல கூலாக ஏதாவது குடி, அப்புறம் உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லு. ஒரு நிமிஷம். தயங்குற? ட்ரிங்க்ஸில் ஏதாவது கலந்துருப்பேன்னு சந்தேகப்படுறியா? அதை என்கிட்ட கொடு, நானே குடிக்கிறேன். இப்போ சந்தேகம் தீர்ந்துதா? இந்தா சுதா குடி. இப்போ குடிக்கலாமே. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அடுத்தவங்க சம்மதம் இல்லாமல் நான் அவங்களோட எதையும் தொட மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு உன்னோட சம்மதம் இல்லாமல் நான் எதையும் தொட மாட்டேன். புரியல சார். புரியும், குடி. அப்புறம் சுதா, வண்டியில் வரும்போது யோசித்தேன், உன்னால் இவ்வளோ பெரிய தொகையை திருப்பி தர முடியுமா? முடியாதுல்ல? ஆனால் நீ அதை திருப்பி தரவே வேண்டாம். இல்லை சார், நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன் சார். முடியாதுதான், நீ எப்படி தருவேன்னு சொல்கிற? இம்பாசிபிள். அதுக்கு பதிலாக பாசிபிளா உன்னால் கொடுக்க முடியறத கொடுக்கலாமே. புரியல சார். இன்னும் புரியல? இப்போ நான் பணம் தரேன், நீயும் பதிலுக்கு உன்னால் முடிஞ்சதை கொடு. இங்கே நம்ம பிஸ்னஸை பைசல் பண்ணிக்கலாமே. எதுக்கு வீணா கடன் கேடான்லாம். ரைட்டா? புரியல சார். இப்போவும் புரியலையா? என்னம்மா நீ? நான் ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவேன். நமக்கு வேணுங்கிறத பண்டமாட்டு முறையில் ரொட்டேஷன் பண்ணிக்க வேண்டியது தானே. இப்போ உனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்கு, இப்போ எனக்கு தேவையானது உன்கிட்ட இருக்கு. இப்போவே கொடுத்து வாங்கிக்கலாமே. சார் நீ பயப்படாத, இது யாருக்கும் தெரியாது சுதா. ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடக்குது, கையெல்லாம் தந்தி அடிக்குது? இது என்ன புதுசா? உலகத்துக்கே பழசுமா. வா. சார் வேண்டாம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. உங்க மேல தப்பு இல்லை சார். எந்த ஆம்பளையும் பொம்பளைக்கு சும்மா உதவ மாட்டான்ற நியதிக்கு நீங்களும் விதிவிலக்கு இல்லை. அந்த காரியத்தை பண்ணி தான் பணம் கிடைக்கணும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்லை. இவ்வளவு சொல்லியும் நீங்க என்கிட்ட நெருங்குனீங்கன்னா இங்க ஒரு கொலை விழும்.
கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? கண்டிப்பா வாங்க. உட்காருங்க. உன்னால இவ்வளோ பெரிய தொகையை திருப்பி தர முடியுமா? நீங்க எதுக்கும் பயப்பட வேணாமா, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்னதான் இருந்தாலும் நீங்க உறவும் பெரிய பழக்கமும் இல்ல. உங்ககிட்ட எப்படி இங்க கொஞ்சம் நிறுத்துங்க. இங்கயா? ஆமா, தேங்க்ஸ். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா? பணத்தை ஏற்பாடு பண்ணாலும் இல்லையான்னு தெரியலையே. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, பணத்தை நம்மளே கட்டிட வேண்டியதுதான். ஹலோ அங்கிள். ஓகே அங்கிள், நான் உங்ககிட்ட இந்த விஷயமா பேசினது அப்பாவுக்கு தெரிய வேணாம். ஓகே, தேங்க்யூ, பாய். பண்ணீங்க? இவர் யார் தெரியுமா? எங்க கம்பெனி சேர்மன் ஜெகதீஷோட ஃபாதர். பெரிய புள்ளி. யாருன்னு தெரியாம அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மேடம், இவர் யார் வேணாலும் இருக்கட்டும், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். சரி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா இவர் என்ன தப்பு பண்ணாரு? கொலை பண்ணிருக்காரு மேடம். என்னது, கொலையா? இவர் கொலை பண்ணது வேற யாரையும் இல்ல, உங்க அம்மா ராஜேஸ்வரியை தான். என்ன சொல்றீங்க? இவரு எங்க அம்மாவை கொலை பண்ணாரா? எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க? இவரே ஒரு வாயால ஒத்துக்கிட்டு ஆடிய வாக்குமூலம் எங்க கிட்ட இருக்கு. அப்புறம் அவரை கடுமையா விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அம்மா அம்மா விடுமா, விடுமா, கேளுமா, விடுமா, அவனை போலீஸ் பாத்துக்கட்டும், அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்குமா? நீ வீட்டுக்கு வாமா. இல்ல, எங்க அம்மாவை கொன்னவனுக்கு நான் தான் தண்டனை கொடுக்கணும். அவனை கொல்லாம சும்மா விட மாட்டேன்.
இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது பாட்டி. அம்மா இருக்கிற வரைக்கும் இவன் பிள்ளைய சேர்மன் ஆக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிருக்கான். அதான் அம்மாவை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கான். கோயில் திருவிழாக்கு எந்த வருஷமும் இல்லாம அம்மா இந்த வருஷம் போனாங்க. போன இடத்துல அந்த கிழமை குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய சண்டை. அப்போ அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அம்மாவை கொண்டு இருக்கான். அதை தற்கொலைன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். டேய் சுந்தர்லிங்கம், உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா, அவனை போலீஸ் பாத்துக்குமா? அவன் வாழ்க்கை ஜெயில தான்மா. உங்க அம்மாவை கொன்னவனுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டாம்மா. அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டா, நீ கவலைப்படாதம்மா. ஆமா பாட்டி, தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் உடனே தண்டனை கொடுத்துருது. இவனும் கொன்னதுக்கு தேவையில்லாம தாத்தாவை குற்றவாளின்னு சொல்லிட்டானு. அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எவனோ கொன்னதுக்கு தானே உங்க அப்பா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிற உங்க அப்பா திரும்பி வரக்கூடாதுன்னு கேஸ் மேல கேஸ் போட்டு ரெட்ட ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்தது யாரு? அந்த கிழவனும் அவன் மகனும் தானே. உங்க அம்மாவை அவங்க கொல்லலைங்கிறதுக்காக அவங்கள விட்டுட முடியுமா? நம்ம குடும்பத்தையே பிரிச்சு இத்தனை வருஷம் வேதனைப்பட வச்சது யாரு? அந்த கிழவனும் அவன் மகனும் தானே. அப்பனோட முகம் கூட தெரியாம இத்தனை நாள் நீ வளர்ந்ததுக்கு காரணம் யாரு? அந்த கிழவனும் அவன் மகனும் தானே. அவங்களை நீ சும்மா விட முடியுமா? பழிக்கு பழி வாங்க வேண்டாம். என்னாச்சு பாட்டி? என்னாச்சு உனக்கு? நானாவது அவங்கள விடுறதாவது எங்க அம்மா கிட்ட இருந்து எங்க அப்பாவை பிரிச்சு அவரை ஜெயிலையும் எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா அலைய விட்டவன நான் சும்மா விடுவேனா? விட மாட்டேன் பாட்டி, விட மாட்டேன். அவங்க குடும்பத்தை பிரிச்சு வேதனைனா என்னன்னு அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டாம். அவங்கள ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சு சொத்து பத்துகளை இழக்க வச்சு அவங்கள நடு ரோட்டுக்கு கொண்டு வராம நான் விட மாட்டேன் பாட்டி. நான் விட மாட்டேன் பாட்டி, விட மாட்டேன். அந்த நேரத்துக்காக தான் நான் இத்தனை நாள் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன் என் கண்ணு. நீ செய்வடி, நீ செய்வ 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 செய்வ.